Hello friends, welcome to our channel. Now நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Maruti 800 Dynamo வந்து கம்ப்ளைன்ட். என்ன கம்ப்ளைன்ட் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து நம்ம full RPM லையும் 12 வோல்ட் தான் வந்திருக்கு. எதனால அந்த கம்ப்ளைன்ட் வந்திருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கற full details இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டைனமோல வந்து நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைனமோல பாத்தீங்கன்னா நமக்கு ரோட்டார் யூனிட், ஸ்டேட்டர் யூனிட் இது ரெண்டு தான் முக்கியமானது. ரோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பெல்ட் புள்ளி கூட சேர்ந்து வருது, அதாவது இது சுத்தக்கூடியது தான் ரோட்டார் யூனிட். அதே மாதிரி ஸ்டேட்டர் யூனிட்னா பெர்மனெண்ட்டாக அதே பொசிஷனில் இருக்கும், அது பேர் தான் ஸ்டேட்டர் யூனிட். ரோட்டார் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 போல் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட்டர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 போல் வரும். ரோட்டார் யூனிட்டில் உள்ள 2 போலில் தான் நம்மளுக்கு வந்து கார்பன் ப்ரஷ் வந்து அதில் டச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை போய் அது ரொட்டேட் ஆகிற வோல்டேஜை வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டேட்டர் யூனிட்டில் உள்ள 3 போல் வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயோடு யூனிட் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இது பேர் தான் டயோடு யூனிட். இந்த டயோடு யூனிட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஏசி வோல்டேஜை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த டயோடோட ஒர்க்கு. நம்மளுக்கு வந்து என்ன காம்பனன்ட்ஸ் பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையர் யூனிட், இந்த யூனிட் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சு. இந்த ரெக்டிஃபையர் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா வரும். இது வந்து நம்மளுக்கு லூகாஸ் டிவிஎஸில் கிடைக்கும், அதில் ஒரிஜினல் போடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இது எதனால் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியே வந்து ஒரு ஹீட் சிங் இருக்கும், இந்த ஹீட் சிங்கில் ஃபுல்லாகவே மணல் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதனால் இது ஹீட்டை வெளியே விடாமல் இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அடி வாங்கிட்டு, இது அடி வாங்கிட்டனாலே உங்களுக்கு வோல்டேஜ் வந்து சரியான லெவல் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடாது. 12 வோல்ட்டுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஃபுல் ரைஸ் பண்ணாலும் 11.5 12 அந்த லெவல் தான் வருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல் ஆர்பிஎம்மில் நம்மளுக்கு 13 to 14 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா தான் நம்ம டைனமோ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை கடத்துறது ரொம்ப தான் சிம்பிள். இதுக்கு கீழே இதுக்கு டைனமோக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா 8 mm போல்ட்டு போட்டிருப்பாங்க. 8 mm போல்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி லைட்டாக மேலே தட்டினிங்கன்னா இதை எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் கார்பன் ப்ரஷ் யூனிட்டு. இந்த ப்ரஷ் யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தேஞ்சிருந்துச்சுனாலும் உங்களுக்கு டைனமோ வோல்டேஜ் வந்து வரவே வராது. உங்கள் வண்டியில் டைனமோ வோல்டேஜ் வரவே இல்லைன்னா கார்பன் ப்ரஷ் பிரச்சனை. டைனமோ வோல்டேஜ் வந்து 12க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சரியாக வரல அப்படின்னா ரெக்டிஃபையர் யூனிட், அப்படி இல்லைன்னா டயோடு யூனிட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது உங்களுக்கு டயோடு யூனிட் போயிருந்துச்சுன்னா டைரெக்டாக என்ன ஆகும்னா டைனமோலேருந்து கிரியேட் ஆகிற ஏசி வோல்டேஜ் வரும். ஏசி வோல்டேஜ் போகும்போது நம்மளுடைய பேட்ரி வந்து அஃபெக்ட் ஆயிரும். அதே மாதிரி டைனமோட சவுண்டு நாய்ஸ் ரொம்ப வருது அப்படின்னா பேரிங் வரும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அந்த பேரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா டைனமோ வந்து ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிக்கும். வண்டி ஓடுறதுக்கு பார்த்திங்கன்னா டைனமோ ரொம்ப முக்கியம். அந்த டைனமோ வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவல் 12.5 மினிமம் வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுற லெவல் ஓடினா தான் நம்மளுக்கு வந்து வண்டியை நம்பி நம்ம எங்கேனாலும் போகலாம். இல்லைனா நம்ம நைட் டைம் லைட்டு எல்லாமே போடும்போது நம்ம பேட்டரி உட்காந்துரும், வண்டி ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அதே மாதிரி டைனமோவோட ஃபேன் பெல்ட்டை வந்து நம்ம நல்லா டென்ஷனாக வச்சுக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுனாலும் அந்த டைனமோவோட ஆர்பிஎம் வந்து சரியாக கிடைக்காம டைனமோலேருந்து லோ வோல்டேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபேன் பெல்ட் வந்து எந்த சைடாட்டு உரசுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த டைனமோவில் உள்ள புள்ளியில் வந்து நம்ம ஆயிலெலாம் போடக்கூடாது. ஆயில் கிரீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஃபேன் பெல்ட் வந்து ஈஸியாக கட் ஆயிரும். நம்ம டைனமோவோட ஸ்டேட்டர் யூனிட்டையும் ரோட்டார் யூனிட்டையும் நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி மோடில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். கண்டினியூட்டி மோடுனா இந்த மாதிரி ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மோடு தான் கண்டினியூட்டி மோடு. கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரோட ப்ரோப்பை வந்து இப்படி டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு கேட்டுச்சு அப்படி ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டர் காயில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டேட்டர் காயிலேருந்து வரக்கூடிய 3 வைண்டிங்லையும் நம்ம மல்டிமீட்டரோட ப்ரோப் வச்சு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ வரணும். மல்டிமீட்டரில் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு காமிக்கணும். வேல்யூ காமிச்சதுன்னா ஓகே ஸ்டேட்டர் வைண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பார்த்திங்கன்னா எல்லா 3 போல்லையும் நம்ம மாற்றி மாற்றி வைக்கும்போது வேல்யூ காமிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டார் யூனிட்லையும் நம்ம இந்த கார்பன் ப்ரஷ் போடக்கூடிய இடத்துல இந்த எண்ட்லேயும் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ வரணும். பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவை காமிக்குது. இந்த மாதிரி வேல்யூ காமிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து மல்டிமீட்டர் கரெக்டாக வேல்யூ காமிச்சதுன்னா நம்மளுடைய ஸ்டேட்டர் வைண்டிங்கும் ரோட்டார் வைண்டிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி தான் கார்பன் ப்ரஷ் வந்து நம்மளுக்கு தேஞ்சிட்டுனா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். கார்பன் ப்ரஷ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓய் வாங்கி போடுங்க. அதே மாதிரி ரெக்டிஃபையர் யூனிட்டு, டயோடு யூனிட் எது போனாலும் ஓய் வாங்கி போடுங்க. மினிமம் இந்த ப்ரஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது 5 வருஷமாட்டு ஓடும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டைனமோ ஒரு வாட்டி கலத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைனமோவில் வந்து நம்ம பெட்ரோல் இல்லைனா மண்ணெண்ணெய் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து தண்ணி படவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் ப்ரஷ் படக்கூடிய இடத்துல வந்து நம்ம மைனூட் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் அது காண்டாக்ட் நல்லா ப்ரஷ் பண்ணி கிடைக்கும், நல்ல ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைனமோ ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கீழே கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.